எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடானதும் அந்த காலிஃப்ளவரை அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் கொதிச்சிச்சு. இதை நம்ம நல்லா தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரை. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த கட்டியும் இல்லாமல் கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதில் நம்ம இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து காலிஃப்ளவரில் எல்லா பகுதியிலையும் நமக்கு மாவு நல்லா ஒட்டணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி வரவும் இதை வெளியே எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 5 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கேப்சிகம், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. கேப்சிகம் வந்து நமக்கு க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். ஸோ ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இந்த மாதிரி வதக்குனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸெல்லாம் சேர்ந்து 1 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதங்கணும். இப்போ 1 நிமிஷம் ஆயாச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நீங்கள் நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 30 செகண்ட் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி கார்னிஷ் பண்ணிடுங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.